சரி மாணவர்களே, நாம 2024 GCE A லெவல் ஜெனரல் நாலேஜ் பேப்பரை பார்க்க போறோம். நம்ம தொடர்ச்சியாக முதல் வந்த வருஷங்களில் சில கேள்விகளை ஒவ்வொன்றிலையும் போட்டிருக்கோம். யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா பூரணமாக இருக்கு. அதே போல இதுல நாம பார்க்க போறது 2024 கடைசா நடந்தது. கொஞ்சம் அவசரமா தான் பார்க்க போறோம். ஏன்னா டைம் இல்லை என்ற அடிப்படையில் அவசரமா பார்க்க போறோம். எனக்கு கிடைச்ச பேப்பர் இந்த தமிழ் மீடியத்துல எனக்கு ஒழுங்கான பேப்பர் கிடைச்சிக்கல. அதுக்காண்டி நாம சில விளங்காத சில எழுத்துக்களை நாம சிங்கள மீடிய பேப்பரோட ஒப்பிட்டு தான் நாம இதை செய்துட்டு போறோம். சரியா? ஓகே. அப்ப நாம இதுல இருந்து தொடங்குறது 11வது கேள்வியில இருந்து தொடங்குவோம். என்ன அதுக்கு 10வது கேள்வி வரையும் என்ன பொது அறிவு கேள்விகள், அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஐக்யூ மேத்தமெட்டிக்ஸ் கேள்விகளை நாம பார்ப்போம். அதுலயும் அதுலயும் ஒண்ணு விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப வரக்கூடிய கேள்விகள் கணிதம் தொடர்பான கேள்விகள் தான் வருது. பொதறிவு சம்பந்தம், அதாவது ஐக்யூ தான். ஆனால் கணிதம் நீங்கள் கற்ற, அதாவது 11ஆம் ஆண்டு வரை, தரம் 11 வரை கற்ற பாடங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படையான கேள்விகள் தான் மேக்சிமம் வருது. முன்னுக்குள்ள கேள்விகள் முதல் 20 30 வரையான கேள்விகள் அவ்வாறு வருது. சரி, அப்ப இது முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி மீன்ஸ் 11வது கேள்வி. 11 12 ஆகிய வினாக்கள் பின்வரும் வரைவை அடிப்படையாக கொண்டவை. ஒரு பரீட்சை நிலையத்தில் கடந்த ஆண்டில் காப்போதர உயர்தர பரீட்சையில் பௌதீகவியல், அப்ப இது பௌதீகவியலா? சரி, இரசாயனவியல், இரண்டாவது இரசாயனவியல், விவசாயம், விஞ்ஞானம், அதாவது விவசாய விஞ்ஞானம், உயிரியல், இணைந்த கணிதம் ஆகிய பாடங்களை ஒவ்வொன்றுக்கும் தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கைகள் பெண் அல்லது ஆண் என வெவ்வேறாக சலாகை வரைவில் காட்டப்பட்டுள்ளன. சரி, ஆகவே இது பெண், அதாவது நார்மலா செட் பண்ணது பெண், நல்லா கருப்பா செட் பண்ணது ஆண்கள். இதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. சரி, அப்ப இதை கொஞ்சம் கிளியரா பார்த்துக்குவோம். இந்த சிங்கள மீடிய பேப்பர்ல யாரும் பிள்ளைகள் உங்கள்ட்ட கிளியரான பேப்பர் இருந்தா அந்த கொமாண்ட்ல போட்டு விடுங்க. சரியா? கிளியரான பேப்பர் இருந்தா கொமாண்ட்ல போட்டு விடுங்க. எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் எல்லா கேள்வியும் செய்யறதுக்கு. எனக்கு இந்த பேப்பர் கிடைச்சது கிளியரான பேப்பர் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் சிங்களத்தையும் ஒப்பிட்டு செய்யறேன். சரி, இப்ப பாருங்க, இதான் சலாகை வரைவு. அப்போ முதலாவது இது என்ன? பௌதிகவியல். என்ன முதலாவது? பௌதிகவியல் தானே. பௌதிகவியல், பௌதிகவியல்ல இது இது பெண். சாரி, கீழுக்கு இருக்கிறது ஆண், மேலுக்கு இருக்கிறது பெண்கள். அவ கீழுக்கு இருக்கிற ஆண்கள் 60ஓட கொஞ்சம் கூட, மேலுக்கு இருக்கிற பெண்கள் அடுத்த இந்த 60ஓட கொஞ்சம் கூட ஒரு 62 வைப்போமே. இது 120ஓட கொஞ்சம் குறையே, அப்ப 118 வைப்போமே. அப்ப 60க்கு 118க்கும். அப்ப நான் சும்மா சொல்றேனே, நான் சும்மா எழுதிக்கிறேன். சரி, ஆண்கள் இவகத்தின ஒரு 62 போடுறேன். 62 ஆண்கள் பௌதிகவியல்ல. இவகத்தின இவக 62ல இருந்து 120 120 சாரி 119 இதுல 62 பெய்த்து, இவ்வளவு 62 பெய்த்து அன்னளவாகத்தான் எடுக்கணும். அது சரியான இது இல்லை தானே. 7 57. ஆகவே இவக 57. சரி, ஒவ்வொரு கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுல பாருங்க, 80 ஒரு 82 எடுப்போமே. 82 எடுப்போமே. 82 இது எத்தனை? 200 வரையும் போகுது. அப்ப 200ல 82 கழிச்சா, 200ல 80 கழிச்சா 120, அங்கால 2, அப்ப 118. சரி, இது இது மிச்சம் என்ன? ஒரு 10. ஹாஃப் மாதிரி தானே இருக்கு. 10. இது ஒரு 80ஓட குறையண்டா 78 வைப்போமே. 78ல 10 போனா அப்ப இவக 68, மிச்சம் கூடன்னு. சரி, இதை பார்ப்போம். இது எத்தனை? ஒரு 30. எப்படி பார்க்கணும் விளங்குது தானே. 20க்கு 40க்கு இடையில 30. இது 120ஓட கொஞ்சம் குறையாக 118 வைப்போம். 118ல 30 போனா 118, 30 போனா எத்தனை பிள்ளைகள்? 8, 11ல 8 போனா, சாரி 11ல 3 போனா
8 ஆகவே 88. சும்மா ஒரு புரிதலுக்கு தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்தது இது எத்தனை? 41. 41. ஏன் 40 கொஞ்சம் கூட. இவக 80 கொஞ்சம் குறைய. அப்ப ஒரு 78 எடுப்போமா? 78ல 40 போனா 41. 78ல 41 போப்போமே. 78ல 41 போனா 7. 7ல 4 போனா 3 ஆகவே 37. சரி, இவ்வளவுதான் நமக்குரிய. இப்போ முதலாவது கேள்விக்கு போ. இப்ப நாம முதலாவது கேள்விக்கு போ. முதலாவது கேள்வி, பரீட்சை தோற்றிய, எல்லாம் வந்துட்டேன் எழுதினது. சரி, பரவாயில்ல. பரீட்சைக்கு தோற்றிய ஆண் பிள்ளைகளின், அப்ப இங்க பாருங்க, நாம இங்க எழுதி வச்சிருக்கோம். அதை நாம இங்க சரியா இதுக்கு வார மாதிரி ஃபிட் பண்ணுவோம். சரியா? ஓகே. 62, இதுக்கு 57, 82, 18 இப்போ விளங்குதானே? சரி. பரீட்சைக்கு தோன்றிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையிலும் கூடுதலாக இருக்கும் பாடம். ஆண் பிள்ளை இது 62, ஆண் பிள்ளை கூட 57 என்ன? அப்ப இது ஆண்கள் பெண்களை விட கூட. அப்ப பௌதிகவியல். அடுத்தது இது 82, 118 இல்ல, பெண்கள் தான் கூட. இது 10, 68, இது 30, 88, 41. ஆகவே என பௌதீகவியலும் கடைசாவாரது இணைந்த கணிதமும் ஆகவே விட நாலாவது. விடத்தினாவது நாலாவது விட. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். 12வது கேள்வியை பாருங்க. இப்பாடங்கள் ஒரு பாடத்துக்கு தோற்றிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைகளுக்கும் இடையுள்ள வித்தியாசம் அப்பாடத்துக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையின் சதவீதமாக கருதப்படும் போது குறைவாக இருக்குது. சதவீதம் மைனஸ்ல இருக்குமா? இல்ல. ஆகவே எதுக்கு வித்தியாசம் குறையோ அதுக்கு சதவீதம் குறையும். இதுக்கு எத்தனை வித்தியாசம்? 62, 57, கிட்டத்தட்ட 5 வித்தியாசம். இதுக்கு பெரிய வித்தியாசம் என்ன? இவங்க சின்ன இதுக்கும் பெரிய வித்தியாசம், இதுக்கும் பெரிய வித்தியாசம். இதுக்கு எத்தனை வித்தியாசம்? 41, 37, 4 வித்தியாசம். 4, இதுக்கு கிட்டத்தட்ட 5 வித்தியாசம். அப்ப என்ன கேள்வி? இப்பாடங்கள், அதாவது இப்பாடங்களில் ஒரு பாடத்துக்கு தோற்றிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையுள்ள வித்தியாசம். சரி, அப்ப வித்தியாசத்துல இந்த இதுவும் பிசிக்ஸும் இதுவும் என்ன? ஆனா இதுல நமக்கு கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க போட்டதுதான், நான் 41 போட்டது. இதுல எத்தனை வித்தியாசம் நமக்கு விளங்கு? நான் ஒரு ஒரு கண் மதிப்புக்கு தான் இது ரெண்டையும் போட்டது. சரி, கண் மதிப்பு போடக்கோல இதை பாருங்க. 62ல இருந்து 5 வித்தியாசம் என்ன? இது எத்தனை வித்தியாசம்? 41 4 வித்தியாசம். ஆகவே இணைந்த கணிதம் அல்லது பகுதியவியல் இரண்டும். ஏன்னா நான் இங்க சரியா 57ன்னு சொல்லல, ஆனா இது சரியா ஒட்டுற மாதிரி வருது என்ன? இது கொஞ்சம் கொஞ்சம் இது வருது. ஆகவே இது நான் என் கண் இதுக்கு போட்டதுதான், நம்மட கண் கணக்குக்கு போட்டது தானே. அப்ப பாருங்க பிள்ளைகள், விட முதலாவதும் வரலாம் பௌதியவியல், இல்லாட்டி 5வது விடையும் வரலாம், இணைந்த கணிதமும் வரலாம். சரியா? ஆனா நம்மட இதுக்கு ஏத்த மாதிரி நான் இணைந்த கணிதத்தை எடுக்கேன். ஏன்னா பார்வை மாட்டோம். ஏன்னா இது எத்தனைன்னு சரியா செல்லையலாம். நான் கொஞ்சம் குறைச்சி எடுத்திருக்கேன். ஏண்டா இதை விட இந்த இடைவெளியை விட இந்த இடைவெளி கூடுறேன். அதே மாதிரி இது கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஆகவே இந்த வித்தியாசம் தானே, இதுக்கும் இடையிலான வித்தியாசமும் இது 41, கொஞ்சம் தானே கூட 41. இத இன்னும் குறைக்கலாம்னு சொல்றேன். ஏன் இந்த அதாவது நான் இங்க எடுத்ததை விட இங்க இன்னும் குறைக்கலாம்னு சொல்றேன். விளங்குதா? ஆகவே ஆகவே விட இணைந்த கணிதம், இது ரெண்டுலயும் ஒப்பிட போல இணைந்த கணிதம் தான் விடையாக வரும். விளங்குதா? ஆகவே இதுக்குரிய விட இணைந்த கணிதமாக இருக்கு. விளங்குதா? இதான் இதுக்குரிய விடைகள். சரியா? சரியான, ஆனா சின்ன சின்ன கேள்வி, ஒரு பெரிய ஒரு கேள்வி இல்லை, சின்ன கேள்வி. ஆனா பேப்பர் கிளியர் இல்லாததுக்காண்டி விளங்குது இல்லை. கிளியரான பேப்பரே பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பிள்ளைகள், இது நாம ஒரு 62 சொல்லுவோம். இது ஒரு சின்னது. ஆகவே
இங்க ஒரு 5 வித்தியாசம் வரும். ஆனா இங்க பாருங்க, நம்ம போட்டதை விடவும் இது குறையத்தான் இருக்கு. ஏன்னா இது 80, இது 78, இல்ல 78ஓடையும் குறையத்தான் இருக்கும். என்ன 76 அப்படி. ஏன் இந்த 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 இடைவெளி குறைய. ஆகவே நாம இணைந்த கணிதத்தை செலக்ட் பண்ணும். சரியா? சரி. சும்மா ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி, 12 11. அடுத்தது பாருங்க, 13வது கேள்வி. 13வது தான் மேத்தமெட்டிக்ஸ் கேள்வியாக வருகிறது. சரி பார்ப்போம். அதுவும் மேத்ஸ் தான். 11 12. சரி. திரு சாமுவேல் தன்னுடைய ஓர் ஆதனத்தை ஒரு குறித்த விலைக்கு விற்ற பின், குறித்த விலையை செல்லல, குறித்த விலையை நாம எக்ஸ் என்று வச்சுக்குவோம். அப்பணத்தில் 40%, அப்பணம்டா என்ன, இந்த எக்ஸ்ட 40% என்ன, 100க்கு 40 இதானே. இந்த அப்பணத்தில் 40%. அப்ப இந்த இந்த பணத்துல சாதாரணமா படிச்சிருப்பீங்க, என்ன எக்ஸ் தெரியாத எக்ஸ் எடுப்போம். அதுல 40%, 100க்கு 40 வீதம்டா அப்படித்தானே எழுதுற, வீதத்தில் எழுத தெரியும் தானே. விகிதத்தின் கீழ் 100. ஒரு வங்கியில் 10% ஆண்டு வட்டிக்கிறார். என்ன, 10%. இந்த பணத்தை விட்டா உதாரணமா 100 ரூபாவை 100 ரூபான்னு வச்சுக்கோமே, சும்மா ஜோவு. 100 ரூபாண்டா அவருக்கு வருஷத்துக்கு 10% வட்டி, 10 ரூபா வட்டி. அவ இந்த பணத்துக்கு அவருக்கு 10% வட்டி. விளங்கிட்டா? ஓகே. 10 ஆண்டு வைப்புக்கு செய்தார். ஓராண்டின் இறுதியில் அவர் வட்டியாக 1 மில்லியன் பெற்றார். சரி. இப்ப 100 ரூபாவை விட்டா 10 ரூபா வரும், 10%. இப்ப அவரு 1 மில்லியன் எடுக்காரு, 1 மில்லியன் எடுக்காரு, 1 மில்லியன் எடுக்காரு. ஆகவே இது என்ன சொல்லுங்க. இதுட இந்த பணத்துல இதானே, இது ஒரு பணமாக எடுங்க. இதுல 10% எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல 10% எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் இவ்வளவுத்தையும் ஒரு வையின்னு வச்சுக்கிறேனே, இன்னும் சும்மா ஒரு வையின்னு வச்சுக்கிறேன். வையில 10% எப்படி கண்டுபிடிப்பீங்க? வையில 10%டா என்ன, 0.1 வை. அதானே 10%. அதாவது 100க்கு மேல 10 தரவை இது மாதிரி. இவ்வளவு இந்த பணத்தை நான் இது பெரியதா இருக்கிறதால 0.1 வச்சுக்கிறேன். விலங்காட்டி செல்லுங்க, விலங்காட்டி கொமாண்ட்ல செல்லுங்க. இது 1 மில்லியன். அப்ப வையின்றது அதாவது என்ன, வை தர வையிட 10%. 10% என்ன, 100க்கு 10, 1 மில்லியன். அப்ப வை எவ்வளோ, இந்த சைபர் இந்த சைபர் ஓவர், வை என்பது 10. வை என்பது 10 மில்லியன். இந்த 10 வையின் என்ன, இவரைத்தானே வைன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ் தர 40 கீழ் 100, இவரைத்தான் நான் என்னன்னு சொல்றேன், வைன்னு சொல்றேன், 10 மில்லியன். அப்ப இந்த சைபர் வெட்டுப்படும். 100 கீழ் 4. இந்த 10 இங்க போகும். என்ன, 10 இங்க 100, 100 இந்த 4 கொண்டு பிரிபடும். அவ 10 100 கீழ் 4 25 மில்லியன். 25 மில்லியன். அவை விட 25 மில்லியன் மூன்றாவது. சரியா? மூன்றாவது விட தான் 25 மில்லியன். கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு, நாம இங்க போவோம். மூன்றாவது விட தான் 25 மில்லியன். சரியா? இந்த மூன்றாவது விட. சரி. அவை மூன்றாவது விட தான் 25 மில்லியன். விளங்குதா? சிம்பிள். ஆனா கொஞ்சம் அந்த எக்ஸ் வைக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அதாவது சரி, இன்னும் விளங்காத ஆக்களுக்கு, இன்னும் விளங்காத ஆக்களுக்கு நாம கொஞ்சம் பார்ப்போம். இதை அழிப்போம். சரியா? இதை அழிப்போம். சரி. இப்ப சொல்றாங்க, இங்க பாருங்க பிள்ளைகள், 1 மில்லியன் 10%. 10% வட்டி தான் 1 மில்லியன். அப்போ மொத்த பணம் எவ்வளவு வச்சிருந்தா 1 மில்லியன் வரும்? 10 மில்லியன் வச்சிருந்தா அதுல 10% வட்டி ஒரு, அப்ப 10 மில்லியன் நான் பேங்க்ல போட்டிருந்தா இன்னைக்கு 10 வீத வட்டினா எவ்வளோ, 1 மில்லியன் வட்டி. என்ன, 100 ரூபா போட்டிருந்தா எவ்வளவு வரும், இன்னைக்கு 10 ரூபா வரும். அப்ப 10 மில்லியனை போட்டிருந்தா 1 மில்லியன் வரும். அந்த 1 மில்லியன் செல்றது என்னண்டா, அவர் வச்சிருந்த பணத்துல 40%. சாரி, அந்த 10 மில்லியன், சாரி, அந்த 10 மில்லியன் செல்றது என்ன, அவர் வச்சிருந்த பணத்துல 40%. அதாவது அவர் வச்சிருந்த பணத்துல 40% தான் இந்த 10 மில்லியன்.
எனக்கு மொத்த பணம்டா ஒரு 100 வீதம். அப்ப நாம என்ன செய்வோம், ஒரு வீதத்தை காண்றேன்டா, ஒரு வீதம் 40 வீதம் 10 மில்லியன்டா, 10 × 40 ஒரு வீதம். அப்ப 100 வீதத்தை காண்றேன்டா, மொத்த பணத்தையும் காண்றேன்டா, இது என்ன செய்வீங்க, 100ஆல பெருக்குவீங்க. பெருக்கினா எத்தனை வரும், 25 மில்லியன் வரும். விளங்கிட்டா? டிரெக்டா பாக்குறேன்னா 25 மில்லியன். இல்லாட்டி மனக்கணக்காகவும் பார்க்கலாம். 40 வீதம் 10 மில்லியன்டா, 80 வீதம் 20 மில்லியன். அப்ப 80 வீதம் 20 மில்லியன், 80 வீதம் 20 மில்லியன். அங்கால 20 வீதம் வேணும். 20 வீதம் எதிர அரைவாசி, அங்கால ஒரு 5 மில்லியன், அப்ப 25 மில்லியன். சரியா? எப்படியோ வார கணக்குக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யுங்க. ஆனா உண்மையான மேத்ஸ் நான் பெஸ்ட்டுக்கு செஞ்சது. விளங்கிட்டா? உண்மையான மேத்ஸ் நான் பெஸ்ட்டுக்கு செஞ்சது. சரி, அடுத்தது 14வது கேள்வியை பாருங்க. பத்மினி 1982 பிறந்தார். பத்மினின்னு சொல்றவங்க 1982 பிறந்திருக்காங்க. 1982 பிறந்திருக்காங்க. அவருடைய ஒரு மகளாகிய ஷானி, அவருடைய மற்ற மகளாகிய தீனா. அப்ப ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இவருக்கு. இவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, ஒன்று ஷானி, ஒன்று தீனா. தீனாவிலும் 5 வயது இளையவர். சரி, ஒரு ஆள் தீனாவை விட, சாணி தீனாவை விட 5 வயது இளையவராம். அதாவது இவர வயது எக்ஸ்ண்டா, இவர் X - 5, 5 வருஷம் இந்த பிறந்திருக்காரு. ஒரு மகளாகிய சாணி அவருடைய மற்றைய மகளாகிய தீனாவிலும் 5 வயது குறையும். இவக்கு 10ண்டா, இவக்கு 5, இவக்கு 20ண்டா, இவக்கு 15. 2032ஆண்டில் தீனாவின் வயது பத்மினியின் வயதின், பத்மினின்டா உம்மா, 2032க்கு போறாங்க. 2032ல 1982ஆம் ஆண்டு பிறந்த ஒரு ஆளுக்கு 2032ஆம் ஆண்டு எத்தனை வயசு, 32 இஞ்சால 18, 50 வயசு. 2032ஆம் ஆண்டு 50 வயசு அம்மாக்கு. அம்மாட வயசுல தீனாவின் வயது பத்மினியின் வயதின் அரைவாசி. அப்ப பத்மினியின் வயது 2030, தீனாவின் வயது 2032ல எத்தனை, 25 வயசு. சரியா? அப்ப இவக்கு 2032ல 20 வயசு, 5 வயசு குறையத்தானே. ஆகவே சாணி எவ்வாண்டுல பிறந்திருப்பா. அப்ப 2032ஆம் ஆண்டு 20 வயசுண்டா, 20 கழிச்சுட்டா சரியான எப்ப பிறந்திருப்பான்டா, 2012ஆம் ஆண்டு பிறந்த உள்ள. இலகுவான கேள்வி, இலகுவான கேள்வி. சரி, ஆகவே 14 சரி. 12ல இருந்து 14 வரையும் செஞ்சிட்டோம். அடுத்ததை பார்ப்போம். சதுர கேள்வி. சரி, இங்க பாருங்க. சரி, 16, 17, 18. 18வது கேள்வியை நான் இங்க செய்யறேன். 16ம் 17ம் கொஞ்சம் விளக்கம் தேவை. 15, 16, 17 கொஞ்சம் விளக்கம் தேவைன்றதால இதை அடுத்த வீடியோல செய்வோம். 18வது கேள்வியை செய்துட்டு இந்த வீடியோவை முடிப்போம். முதலாவது பார்ட் 1 வீடியோவை. சரியா? சரி, ஒரு சமதள நிலத்தில் தனியே நிற்கும் ஓர் உயரமான மரத்தின் உயரத்தை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை, அதன் உயரத்திற்கும் நிழலின் நீளத்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை அதே நேரத்தில் நிலத்தில் நேராக நடப்பட்ட ஒரு கம்பத்தின் வகையான விகிதத்தை ஒப்பிடுவது. அதாவது எப்பயும் நிழல் செல்ற விகிதம் சமம். இப்போ ஒரு ஆள் நிக்காரு, அவர நிழலுக்கு இடையிலான விகிதம், அதாவது ரெண்டுக்கு இது ஒன்றுண்டா, இவர் 2 மீட்டர்னா இது 1 மீட்டர்ண்டா, இன்னொரு ஆள் நிக்காரு அவர் 4 மீட்டர்ண்டா, அந்த விகிதம், விகிதம்டா என்ன, இதுல அரைவாசியானே, ரெண்டுல அரைவாசியானே. ஆகவே 4ண்டா இது 2,
இந்த நிழல்கள்ற விகிதம் ஒரே நேரத்துல சமனா இருக்கு. இது ஒரு பொது அறிவு. இப்ப இது 30 மீட்டர். இந்த பாருங்க, இந்த மரத்துல நீளம் வேணும். இந்த மரத்துல நிழல் 30 மீட்டர். அதே மாதிரி ஒரு கம்பை நடுறாங்க 1 மீட்டர். அதே டைம்ல அது பூஜ்ஜியம் அந்த அரைவாசி குறைக்குது. அதாவது என்ன, 1:2 என்ற வீதம். இது ஒன்றுண்டா இது ரெண்டு, அதான விகிதம். அதாவது இதுல அரைவாசி. ஆகவே இது கட்டாயம் எத்தனை மீட்டர் ஆയിരിக்கும்? மரத்துல 60 மீட்டரா இருந்தா தான் நிழல் அரைவாசாகி 30 மீட்டர்னு காட்டும். ஆகவே விட நாலாவது 60 மீட்டர். விளங்குதா? நாலாவது 60 மீட்டர். ஆகவே சின்ன ஒரு கேள்வி என்ன, சும்மா சும்மா ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கேள்வி. சரி, ஆகவே நாம சொன்னா போல 15, 16, 17ஆவது கேள்வி அடுத்த வீடியோல பார்ப்போம். சரியா இல்லையா? சரி, அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யூடியூப் சேனல்ல எல்லா வீடியோவும் போடுறேன், அதே போல ஃபேஸ்புக் பேஜ்லயும் போடுறேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, ஃபேஸ்புக் பேஜையும். உங்களுக்கு விரைவான அப்டேட், என்ன எக்ஸாம் நெருங்கிட்டு ஆகவே விரைவான அப்டேட்டுகள் நான் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு இருக்கிறேன். சரி.